வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் கணக்கில் காட்டப்படாத பணத்திற்கு புதிய வரியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். டிசம்பர் 30ஆம் தேதி வரை நீங்கள் வங்கிகளில் செலுத்தக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. அப்படி உங்களால் அந்த விளக்கம் கொடுக்க முடியல அப்படின்னா அது கருப்பு பணமாக எடுத்துக்கொள்ளப்படும். சரி, இந்த கருப்பு பணத்துக்கு எத்தனை சதவிகிதம் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி 2 டைப் ஆஃப் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கீம் என்ன அப்படின்னா, நீங்களாகவே முன் ஆமாம் கருப்பு பணம் என்கிட்ட இருக்குது, நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு அந்த கருப்பு பணத்திற்கு 30% வரி, 10% அபராதம். அது மட்டும் இல்லாமல் அந்த 30% வரியிலிருந்து 33%, அதாவது சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 10% பிடிப்பாங்க. ஸோ மொத்தமாக 30% வரி, 10% அபராதம், 10% சர்சார்ஜ்னு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் கருப்பு பணம் அப்படின்னு சொன்னால் 50,000 ரூபாய் அந்த வரியிலேயே போயிடும். ஸோ மீதம் இருக்கக்கூடிய 25% பணம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு புதிய ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிற முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்யப்படும். இதில் முதலீடு செய்யப்படக்கூடிய பணம் 4 வருடங்களுக்கு வங்கியிலேயே இருக்கும். நீங்கள் அந்த பணத்தை வெளியே எடுக்க முடியாது. இதற்கு எந்த வட்டியும் தரப்படாது. அது ஒன்று. இது போக அந்த மீதம் இருக்கக்கூடிய 25% பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது முதல் டைப் ஆஃப் ஸ்கீம். இரண்டாவது ஸ்கீம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒத்துக்கலை, என்கிட்ட கருப்பு பணம் இருக்குன்றதை ஒத்துக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வருமான வரித்துறையினர் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கண்டுபிடித்தார்களே ஆனால் நீங்கள் 75% அதற்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதோடு சேர்த்து 10% அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ செகண்ட் டைப்பில் நீங்கள் 85% வரைக்கும் வரி செலுத்த வேண்டியிருக்கும். நீங்களாகவே முன் எங்கிட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டா 50% வரி செலுத்த வேண்டும். வருமான வரித்துறையினர் இந்த மாதிரி ரெய்டெல்லாம் நடத்தி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் 85% வரி செலுத்த வேண்டியிருக்கும்.